ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு காமெடி பண்ணதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க, போகிற டிராவலிங் ஃபுல்லாக ஒன்று எடுத்து போடுறான். இங்கே பாருப்பா, வண்டி டப்பா வண்டியை கூப்பிட்டு போயிட்டான். இது மாட்டு வண்டியில் போயிருக்கலாம். உன் கார் எடுத்துட்டு வந்துருப்பா தயவு செஞ்சு. நான் பீச் நைட்டு கூட வந்தா பரவாயில்ல, இந்த வண்டியில ஏற மாட்டேன். காரை போட்டு எடுத்துட்டு வந்திருப்பா இந்த வண்டியில. என்னடா லுக்கு போடா. அதுவும் இந்த இடுக்கு முடுக்கு கூட போது போக முடியலப்பா. ஒரு வழியா ஃபன் பண்ணிட்டே பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்க வந்திருக்க எல்லாருமே எனக்கு அப்புறம் அவங்க பசங்க எல்லாரும் வந்தோம். இந்த பீச்சு சத்தம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குங்க. சாரி. எங்க மாமா கூட ஜாலியா விளையாடுறாங்க. நீங்களே பாருங்களேன், எம்மா என்ஜாய் பண்ணிட்டு. ஒரு பக்கம் இந்த குட்டீஸ்லாம் நல்ல மாதிரி ஓடிடுவாங்க. அப்ப நான் யாருமே ஓடிட்டுங்க, நான் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்கள் தாய் மாமா கூட ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நன்றி செட்டுகளை வச்சுட்டு எங்கள் அத்தைக்கு இதில் பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக வச்சு போகிறாங்க. இந்த கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை விட்டு வெளில போக மனசே வரலங்க. அப்புறம் எல்லாம் கிளம்பி வெளில வந்துட்டோங்க. அங்கே எங்கள் மாமா போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலைங்க. சிக்கன் 65 பேருக்கு எடுக்கிற மாதிரி கழுவுதாங்க. என்னோட மாமா பையன் இவனும் நானும் ஒரே ஏஜ் தாங்க. பாருங்க, ஃபுல்லா இங்க சுத்தி பீச்சு. திடீர்னு வலிக்கிக்கு ஸ்லிப்பாகி இதில் பாருங்க சட்டெல்லாம் பண்ணு. நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகிற குளிக்கிறதுக்காக நாங்கள் போவோம். குளம் இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாரு. நான் இவ்வளோ மரியாதையாக கூப்பிட்டது என் தாய்மாவை தாங்க. என் மாமா பொண்ணு வேற ஒன்று இப்படி ஒன்று ஓடுது, அப்படி ஒன்று ஓடுது. எப்படியோ அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. காரில் இடம் பத்துறேன்னு ஒரு ஃபேமிலி மட்டும் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்தாங்கங்க. அவங்கள தாங்க நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோங்க. காரு நின்னோடனே எங்கள் ஒரு அத்தை மட்டும் பயந்துட்டே இருந்தாங்க. செம காமெடியாக இருந்தது. பயமா இருக்கு வேற. காடா இருக்குல்ல, வேற பயமா இருக்கு. எவ்வளவு வீடுங்க இருக்கு. நாங்கலாம் எத்தனை தடவை வேண்டியாருனா இதெல்லாம் முன்னாடி தான் அந்த பயம்லாம், இப்பெல்லாம் அந்த பயம்லாம் இல்லை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வண்டி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி பாதியில் நின்றுச்சு. பெட்ரோல் டீசல் போட்டோம். விலை பாருங்க, டீசல் டேங்க் இருக்கு போட்டோம், ஆனால் வண்டி எடுக்கல. எங்கள் மாமாவை நம்பி வர வந்தது, அதனால நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்கங்க. வந்து வண்டி நின்றுச்சு. ஏதாவது ஆட்டோ வருதா பஸ் வருதான் பார்க்குறோம் தேடி போகிறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக மேங்குரோ காடு மாதிரி இருக்குது. மேங்குரோ காடு தான். இது வந்து நடுவில் இது ஒரு டம்மி வண்டி. இந்த வண்டியை நினச்சிட்டு நான் ஏறிட்டேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி பார்த்தா கேடு, இந்த பக்கம் பார்த்தா தண்ணி. ரெண்டுத்துக்கும் போக முடியாமல் நடுவில் சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மேங்குரோ காடு தான், அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறோம். பாருங்கள், பண்ண முடியாமல் பாருங்க ஃபுல்லாக மேங்குரோ காடு தான்.
இப்போ நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். வேணா காட்டுறோம் பாருங்க. திருப்பியும் பீச்சுக்கு போகலாமா, நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போய் தங்கிடலாமா? இதா பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தான் இந்த பக்கம். இப்போ என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே ஏதோ ஆயா வீடு தெரியுமா? இவனுக்கு தெரியுமா? வாங்க. ஆயா வீடு எல்லாம் ரொம்ப தூரம் போகணும். இதா பாருங்க, நடுவில் ஆட்டம் வருது. அதுக்கிட்டே ஏதாவது லிஃப்ட் கேட்கலான்னா பார்ப்போம். அவங்க நிற்காம போயிட்டாருங்க. இந்த காலத்தில் மனுஷனுங்களுக்குலாம் நல்லது நடக்க மாட்டேங்குது. பாருங்க, நிற்காம போகிறாரு. எங்கே போகிறாருன்னு கூட தெரில. சரி லிஃப்ட் கேட்டோம். அப்படி போனால் பீச்சுக்கு பீச்சுக்கு போகிறாரு ஜாலியாக. லிஃப்ட் கேட்கல. லிஃப்ட் கேட்டாலும் விட மாட்டேங்குது. ஏதோ ஒரு போட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இங்கே கார் நின்று சண்டை போடுறோம். இதை பாருங்க, எல்லாரும் கார் நின்றுச்சுன்னு எல்லாம் வெளில நிற்கிறவங்க. அப்படியே இங்கே உட்காந்துடலான்னு தோணுது எனக்கு. இங்கே பாருங்க, ஏதோ போட்டு போகுதுங்க. மேகூர காடுக்கு பின்னாடி தான் ஏதோ போட்டு போடுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் சத்தம் கேட்குது. ஆமாங்க, அங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அதனால இந்த பக்கம் போட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அங்கே கூட நம்ம நின்றுக்கலாம். அங்கேயாவது நிறைய பேர் ஏதாவது வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது வில்லேஜ் கூட நிற்கலாம். ஆனால் இங்கே வந்து தெரியாமல் சிக்கிட்டோம். அங்கேயே ஒரு வாட்டி நின்றுச்சு காரு. பட்டு ஆனால் வண்டி எடுக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு வீடு கூட இல்லை. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது தெரில. அங்கே பாருங்கள், மாமா பையனை நம்ம சேனலை மாப்பு நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்கன்னு சொல்லி வச்சுருக்கு. முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், நம்ம சேனலை பார்த்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. அது முடிஞ்சிச்சு. மணி 6:30 ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாகி பஸ்ஸில் ஏறிட்டோங்க. இந்த காஸ்டியூமை பாருங்கள், செம காமெடியாக இருக்குங்க. பஸ்ஸில் மானமே போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.